அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் ஒட்டுமொத்த பேரும் பிஜேபிக்குள்ள வரான். சமூக விரோதிகள் ஒட்டுமொத்த பேரும் பிஜேபிக்குள்ள வரான். இவ்வளவு நாளா அந்த சமூக விரோதிகளுக்கு எங்க விபச்சார வழக்குல கைதானவங்க இல்லையா? கஞ்சா வித்தவன் இல்லையா? பாலியல் வன்கொடுமை பண்ணவன் இல்லையா? சாராயம் வித்தவன் இல்லையா? சாராயம் கடத்தினவன் இல்லையா? கட்ட பஞ்சாயத்து பண்ணவன் இல்லையா? மொத்த பேரும் பிஜேபி காரல தானங்க இருந்தான். அதையே சொல்ல மாட்டீங்க. கட்சி வளர்ந்துருச்சா? பத்தலைன்னா பக்கத்து மாநிலத்தில இருந்து எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கங்க. இப்ப திருப்பூர் கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, கோவையை மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, சென்னையை மாத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்போ திருச்சியை மாத்திக்கிட்டு இருக்கீங்க, மதுரையை மாத்திக்கிட்டு இருக்கீங்க, வட மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து பூத்திக்கிட்டு இருக்கிறீங்க. மழை வெள்ளத்துக்கு நீ என்ன பண்ண? ரொட்டி துண்டு கொடுத்தியா? பிஸ்கட் கொடுத்தியா? பால் கொடுத்தியா? சோறு கொடுத்தியா? என்னையா கொடுத்த? நீ பேசுறதுக்கு உனக்கான அருகதை என்ன இருக்கு? நீ பேசலாமா? அத எச் ராஜா எங்க போயிட்டாரு? காணாம போயிட்டாரு. ஏன் இப்ப தானே ஒரு பொறுப்பாளரு எங்க போய் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு? வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இப்ப எங்க போயிட்டாரு மிஸ்டர் ஹெச் ராஜா அவர்கள்? இன்னைக்கு உங்க மேல போடப்பட்ட வழக்குகள் என்ன? குற்றவாளி. இப்ப கேட்டீங்கல்ல கட்சி வளர்ந்துருச்சுன்னு, தலைவனே குற்றவாளியா தான் இருக்கான்.